அடுத்த நாள் PA ரவிக்கு கால் செய்து பொண்ணு பார்க்க வர நேரத்தை 11 மணிக்குள்ள சொல்லிடுறேன். பையன், அம்மா, சித்தி, சித்தப்பா வராங்க. கூட்டம் சேர்ந்துரோன்னு ஐயா வரல. அப்புறம் உங்க முறைப்படி தான் கல்யாணம் நடக்கும். நிச்சயதார்த்த தேதி குறிக்கிற வர யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு ஐயா சொல்ல சொன்னாரு. சரிங்க, சொல்ல மாட்டோங்க. அப்ப நான் வைக்கிறேன் என்று கட் செய்தார். வைஷ்ணவி எல்லாவற்றையும் கான்ஃபரன்ஸ் காலில் பிரதீபா மற்றும் ரோஸிடம் கூறினாள். இப்ப ரூட் கிளியரா இருக்கு. MLA பையன் சொன்ன மாதிரி நீயும் உன் காஸ்ட சேஞ்ச் பண்ணிட்டு மதனை கல்யாணம் பண்ணிக்கடி என பிரதீபா ரோஸிடம் சொன்னாள். ஆமாண்டி, இதை விட்ட வேற வழியே இல்ல என வைஷ்ணவியும் சொன்னாள். அவர் நல்லவரடி, இல்லனா ஏமாத்தலாம். அவர் எப்போ பிரியாவை லவ் பண்றாருன்னு தெரிஞ்சதோ அப்பவே அவரு வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி ஆச்சு இவளுக்கு? மதன் மேல பைத்தியமா இருந்தாலே. அதான் எனக்கும் புரியல. நீதான் ஜாஸ்மின்னு அவன்கிட்ட சொல்லி அவனை கல்யாணம் பண்ணு, இல்லனா விடு, நாங்க பேசுறோம். அவன் உனக்கு தான். ஆமா ஜாஸ்மின், பிரியா தான் இப்ப இல்லன்னு அவன்கிட்ட நாங்க பேசி அவனை சம்மதிக்க வைக்கிறோம். அவனை கல்யாணம் பண்ணா அவன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன், பிரியா தான் தெரிவா. போய் வேலைய பாருங்கடி என கட் செய்தாள். 11 மணி அளவில் PA ரவிக்கு கால் செய்து, ஐயா அவங்கள பாக்கணும்னு சொல்றாரு, 4 மணிக்கு வந்துருங்க. பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லிட்டு இப்போ எங்களை வர சொல்றீங்களே ஏன்னு ஐயா சொல்வாங்க. நேத்து மாதிரி கரெக்டா வந்துருங்க. சரிங்க, வந்துடுறோம். ஓகே என அவர் கட் செய்ய அப்பாவிடம் சொன்னான். எதுக்குன்னு தெரியலையே, சரி போய் பாப்போம் என மாலையில் MLA வீட்டிற்கு சென்றார்கள். MLA வந்தார். நேத்து கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. இல்லைங்க ஐயா, அத அப்பவே மறந்துட்டோம். சரி, அது வேற ஒண்ணுமில்ல. காதல் கருமம்னு ஏதாவது இருக்கான்னு உங்க பொண்ணை பத்தி விசாரிக்க சொன்னேன். விசாரிச்சதுல மதன்னு ஒரு பையனை உங்க பொண்ணு லவ் பண்றதா கேள்விப்பட்டோம். அது உண்மைதானா? ஆமாங்க ஐயா, அது ஸ்கூல் படிக்கிறப்ப புரியாத வயசுல அப்படி பண்ணிட்டா. அப்பவே கண்டிச்சு அதுக்கப்புறம் என பேசி கொண்டிருக்கும் போதே அந்த பையனோட அப்பா வந்திருக்காருன்னு PAவை MLA பார்க்க PA சென்று அவரை அழைத்து வந்தார். வாங்க உட்காருங்க என MLA சொல்ல மதனின் அப்பா அமர்ந்தார். இங்க பொண்ணு இவர் பையனுக்கு கட்டி கொடுங்க. ஏன் தலைமையில இந்த கல்யாணம் நடக்கும். அவனும் இனி ஏன் பையன் மாதிரி தான். என்ன சொல்றீங்க? ஐயா அது எப்படிங்க என சொல்லும்போது, நீங்க சொன்ன மாதிரி 2 பேரும் இன்னைக்கு வர பேசாம இருக்காங்க. அவங்க சார்பா இப்ப நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. முடியாதுன்னு சொன்னா நான் என் வழியில கல்யாணம் பண்ணி வைப்பேன். கடைசியா கேக்குறேன், முடியுமா முடியாதா? சரிங்க ஐயா, உங்க தலைமையில கல்யாணம் நடக்குதுன்னா எனக்கு சம்மதங்க. நல்லது. நேத்து என் பையன் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட எப்ப வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. தாம்பூலம் எடுத்துட்டு வர சொல்லு என்றவுடன் தாம்பூலத்தட்டி எடுத்து வரப்பட்டது. அனைவரும் எழுந்தார்கள். தாம்பூலத்தட்டை வாங்கி மதனின் அப்பாவிடம் தந்து, உங்க சம்பந்தி கிட்ட கொடுங்க என மகிழ்ச்சியோடு சொன்னார். அதை வாங்கி பிரியாவின் அப்பாவிடம் கொடுக்கும் முன்னர், என்னங்க உங்களுக்கு முழு சம்மதமா என MLA பிரியா அப்பாவிடம் கேட்க, நீங்க சொன்னதுனால முழு சம்மதங்க ஐயா, இப்ப கொடுங்க என்றதும் மதனின் அப்பா தந்தார். பிரியாவின் அப்பா வாங்கி ரவியிடம் தந்தார். அதேபோல் மற்றொரு தாம்பூல தட்டை வாங்கி பிரியாவின் அப்பாவிடம் MLA தந்தார். அதை மதனின் அப்பாவிடம் அவர் கொடுக்கும்போது, உங்களுக்கு இதுல முழு சம்மதமா என்று MLA கேட்க, பொண்ணோட அப்பாக்கு சம்மதம்னா எனக்கும் முழு சம்மதங்க என்றார். இப்ப கொடுங்க என்று MLA சொல்ல பிரியாவின் அப்பா தந்தார். மதனின் அப்பா வாங்கி கொண்டார். ரொம்ப சந்தோஷம். கல்யாண செலவு என்னோடது, மத்தத நீங்க பேசிக்கங்க. நிச்சயதார்த்தத்துக்கு என் பையனும் அவ அம்மாவும் வருவாங்க. கல்யாணத்துக்கு நாங்க எல்லாரும் வருவோம். என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க, நான் செய்றேன். சந்தோஷமா போயிட்டு வாங்க என்று MLA சொல்ல மூவரும் கிளம்பினார்கள்.